ஏன்னா எங்கெங்கேயோ ஸ்கேம் பண்ணிட்டு இருந்தீங்க. அங்கே தொட்டு இங்கே தொட்டு கடைசியில் கல்யாணத்துலேயும் ஸ்கேம் பண்ண வந்துட்டிங்களா? இந்த யூடியூப்பில் தான் வந்துட்டு நல்லா வந்துட்டு மாதம் ரூ. 1,00,000 சம்பாதிக்கக்கூடிய பெண் 10வது படித்த ஆணாக இருந்தாலும் சரி, இல்லை 8வது படித்த ஆணாக இருந்தாலும் சரி, இல்லை படிக்காத ஆணாக இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்து மனைவியை பார்த்துக்கிற மாதிரி வந்துட்டு ஒரு ஆண் தேவை அப்படின்ற மாதிரி ஒரு கேவலமான ஒரு கம்ப்ளைனை வச்சு நிறைய பேரை உள்ளே வர வச்சு யூடியூப் மூலிமா காசு சம்பாதிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ இது ஃபிசிக்கலாக ஒருத்தருக்கு அட்டாக் பண்ணாமல் சரி போய் தொலை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்துட்டு இதை வந்து அப்படியே அப்கிரேட் பண்ணி ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ இந்த வாட்ஸ்அப் ஸ்கேம் அப்படின்றது, வாட்ஸ்அப் வெட்டிங் ஸ்கேம் அப்படின்றது பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்குங்க. எப்படின்னா, உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் இன்விடேஷன் அப்படின்றது வரும். இது வந்துட்டு ஒரு ஃபைல் ஃபார்மேட்டில் தான் உங்களுக்கு வரும். இந்த ஃபைலை நீங்கள் இன்ஸ்டால் பண்ண உடனே நிறைய பேர் ஆட்டோ டவுன்லோட்லாம் போட்டு வச்சுருப்பீங்க. முதல்ல அதை ஆஃப் பண்ணி விட்ருங்க. இந்த ஃபைலை இன்ஸ்டால் பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மொபைலுக்குள்ள நிறைய மால்வேர், நிறைய பக் இதெல்லாமே வந்துட்டு இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். அது பேக்ரவுண்டில் இன்ஸ்டால் ஆகிட்டு உங்களுடைய பாஸ்வேர்டு மற்ற டீட்டெயில் எல்லாத்தையுமே எடுத்துக்க ஆரம்பிச்சிடுங்க. இதை வச்சு உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து பணத்தை வந்துட்டு திருட முடியும். அடுத்தது உங்களுடைய பர்சனல் டீட்டெயிலை வச்சு உங்களை பிளாக்மெயில் பண்ண முடியும். நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் என்கிட்ட 10 பைசா இல்லைன்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் ப்ரைவேட்டாக என்னென்ன வீடியோ வச்சுருக்கீங்களோ, என்னென்ன ஃபோட்டோ வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் வச்சு உங்களை மிரட்ட முடியும். ரெண்டாவது, உங்களுடைய ஃபோட்டோவை தப்பாக எடிட் பண்ணி மற்ற இணையதளங்களில் போஸ்ட் பண்ணவும் முடியும். உங்களுடைய ஃபோட்டோவை எடுத்துகிட்டு போயிட்டு அதை கிராப் பண்ணி அதில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி, பெண்களாக இருக்கிறாங்க அப்படின்னா அதில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதை வந்துட்டு தனியாக இது பண்ண முடியும். ஏன்னா இப்போ ஏஐ டூல் அப்படின்றது ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. இந்த இன்ஸ்டாகிராமில் நீங்கள் போய் பாருங்கள், எத்தனை தமிழ் ஆக்டர்ஸோட வந்துட்டு ஃபோட்டோஸை வேறு மாதிரிலாம் வந்துட்டு இவங்க எடிட் பண்ணியிருக்கானுங்க அப்படின்றது. எங்கேயோ வெளிநாட்டில் வந்துட்டு அந்த மாதிரி படம் நடிக்கிறவங்க கூடலாம் இருக்கிற மாதிரிலாம் வந்துட்டு எடிட் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் கவனமாக இருங்க. வாட்ஸ்அப் மூலிமா எந்த வித வந்துட்டு டவுன்லோடிங் ஆப்ஷன் இருந்தாலும் அதை நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. முதல்ல அதை ஆஃப் பண்ணுங்கள். ரெண்டாவது, எந்த ஒரு ஃபோட்டோஸ் வந்தாலும் அதை இன்ஸ்டால் பண்ணாதீங்க, அதை ஓப்பன் பண்ணி பார்க்காதீங்க. வெட்டிங் ஸ்கேம் அப்படின்றது அதிகமாக போயிட்டுருக்கு. குறிப்பாக நீங்கள் பெண்கள் தேடிட்டு இருக்கீங்க, இல்லை ஆண்கள் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா இரு தரப்புலையுமே இவனுங்க புழுவை போட்டு வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. கண்டிப்பாக சிக்கனா நம்மளுடைய டீட்டெயில் போகிறது மட்டும் கிடையாது, நம்மளுடைய மனமரியாதையும் வந்துட்டு போயிடும். அதனால் கவனமாக இருங்க. இதை முடிந்த வரைக்கும் உங்களுடைய சகோதர சகோதரிகள், நண்பர்கள், உங்கள் உறவினர்கள் எல்லாத்துக்கும் இதை ஷேர் பண்ணி கொடுங்க. ஏன்னா அதிகமாக குடும்பத்தில் பெண் தேடிட்டு இருக்கவங்களுக்கு இது ரொம்ப உபயோகமாக இருக்கும்.